ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனியன் டுடே. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அது என்னன்னாக்கா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, யூடியூப்ல வந்து உங்களுக்கு நிறைய பேமெண்ட் தர்றது இல்லையா, ஏன் ஜாயின் பட்டனில் சேருன்னு சொல்லி கேட்குறீங்க சொல்லிட்டு. நான் யாரையும் கம்பல் பண்ணலைங்க நான். ஓகேவா? முன்னேற்று வேற ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தாரு. யூடியூப்ல காசு தர்றது இல்லையா, ஜாயின் பட்டன் சேர்ந்து 150 ரூபா கொடுத்து நாங்கள் ஜாயின் ஆனாக்கா உனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு. அவருக்கு நான் கிளியரா சொல்றேன், மாசத்துக்கு 150 ரூபானாக்கா ஒரு நாளைக்கு 5 ரூபாய் பெர் டே இல்லைங்களா? என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு சொல்லி நினைக்காதீங்க. நீங்க ஒரு நாளைக்கு 5 ரூபாய் செலவு பண்றதுக்கு நீங்க இவ்வளவு யோசனை பண்றீங்கன்னாக்கா, அந்த சப்ஸ்கிரைபரோட பேர் வந்து சசி. நான் கிளியரா மென்ஷன் பண்ணி சொல்றேன். எனக்கு எதுவும் பயம் இல்லைங்க எனக்கு. ஏன்னா எவன்கிட்ட நான் காசு வாங்கல, எவனையும் ஏமாத்தல. ஸோ எனக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சசின்னு சொல்ற சப்ஸ்கிரைபர் நான் சொல்லி கிளியரா விரும்புறேன். நான் 5 ரூபாய் டெய்லி யோசனை செலவு பண்றதுக்கு நீங்க இவ்வளவு யோசனை பண்றீங்கன்னாக்கா, ஒரு நாளைக்கு என் வீட்டுல இருந்து ஆர்எம்சி ஆடுக்கு நான் போறதுக்கு வந்துட்டு 168 ரூபாய் ஆட்டோ ஃபேர். போறதுக்கு 168, வர்றதுக்கு 172, பிளஸ் என்னோட அங்க நான் வேலை செய்யற டைம் எல்லாம் நீங்க கணக்கு போட்டீங்கன்னாக்கா, ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் எச்சு கம்மி 1000 ரூபான்றது செலவாகும் ஒரு நாளைக்கு. மாசம் 30,000 ரூபாய் எச்சு கம்மி. போன வருஷம் நவம்பர் மாசம் 26ஆம் தேதி இல்ல 29 நினைக்கிறேன் நான், அன்னிலிருந்து நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஒரு வருஷமா நான் வேலை செஞ்சு எனக்கு 1 ரூபாய் நான் வரைக்கும் சம்பாதிக்க கிடையாது. நான் என்ன அடிச்சு சொல்லுவேன், என்னால ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? 5 ரூபாய் செலவு பண்றது நீங்க இவ்வளவு எல்லாம் கேள்வி கேட்டு இவ்வளவு எல்லாம் நீங்க மெசேஜ் போடுறீங்கன்னாக்கா, அப்போ டெய்லி 1000 ரூபாய் செலவு பண்ணி போடுறதுக்கு எனக்கு எவ்வளவு வலி இருக்கணும் மனசுல சொல்லுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொருத்தர் நேத்து நினைக்கிறேன், இல்ல சாரி இன்னைக்குதான், முகமது ஃபைசல் சொல்லிட்டு இன்னொரு சப்ஸ்கிரைபர், அவரு என்ன கேள்வி கேட்டிருந்தாரு, உங்க சேனல் இல்லைன்னா என்னன்னா நாங்க இன்னொரு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம். நான் எல்லாரையும் 2 கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், யாருக்கெல்லாம் என்னோட வீடியோஸ் பிடிக்கலையோ, பார்க்க இஷ்டம் இல்லையோ, நான் ஓப்பனா சேலஞ்ச் பண்ணி சிட்டிக்கு போட்டு சொல்றேன், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? உங்களால நான் சத்தியமா வாழ்ந்துட்டு இல்லைங்க. இந்த யூடியூபால கடவுள் சத்தியமா சொல்றேன், நான் எனக்கு 1 ரூபாய் சம்பாதினா கிடையாது. எனக்கு 1 ரூபாய் நான் வாழ்ந்துட்டு இல்லை, 1 ரூபாய் நான் சம்பாதிச்சது இல்லை. யாருக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கலையோ, என்னோட வீடியோ பார்க்க உங்களுக்கெல்லாம் இஷ்டம் இல்லையோ, 2 கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற, தயவு செஞ்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. உங்க வேலை நீங்க பாருங்க, என் வேலை நான் பாக்குறேன். அதனாலதான் நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா டெய்லி வீடியோஸ் வந்துட்டு இருந்துச்சு நம்ம யூடியூப் சேனல்ல. இப்பெல்லாம் வந்து வீடியோ போடுறது கிடையாது. என்ன ரீசன்னாக்கா, நிறைய பேர் இந்த மாதிரி மனசு நோவடிச்சு ஏன் நம்ம டெய்லி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வெறுத்து போயிருக்கு. அதே மாதிரி யாரோ பாவம் 2 சப்ஸ்கிரைபர் ஜாயின் ஆயிருக்காங்க. பாவம் வெறும் 2 பேர் தான் ஜாயின் ஆயிருக்காங்க இது வரைக்கும். அந்த 2 சப்ஸ்கிரைபர் சொல்றேன், அவங்க 2 பேரும் எனக்கு கான்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. பாவம் இந்த வீடியோ நான் என்ன தெரிவிச்சுக்க விரும்புறேன்னாக்கா, உங்களோட பர்சன்டேஜ் அனுப்புங்க. அந்த என்ன 159 ரூபா நான் கொடுத்துறேன். அந்த 159 ரூபாயும் யூடியூப்காரன் வந்துட்டு எச்சு கம்மி 62 ரூபாய் சேஞ்ச் அவன் எடுத்துக்கலாம். வெறும் 90 ரூபாய் சேஞ்ச் தான். அதுவும் அந்த காசெல்லாம் இப்போ வராதான். $100 எப்போ ஆகுது எனக்கு அப்பதான் வருமா. ஓகேங்களா? இதெல்லாம் விட்டுருங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்லி விரும்புறேன், நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க, டெய்லி நீ போடுற வீடியோஸ் வந்துட்டு அது என்னன்னு சொல்லிட்டு, வெங்காயம், பூண்டு, உருளை, இது 3 வந்துட்டு 50 கிலோ பிரைஸுங்க நான் போடுறது. இஞ்சி மாத்திரம் 60 கிலோ பிரைஸ். அப்புறம் நான் போடுற ரேட்டோட வேற எதாவது எக்ஸ்ட்ரா வருதான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 5.6% ஆர்எம்சிஆர் கமிஷன் அதுல வந்தே வரும். 1 லட்ச ரூபாய் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா 5.6 தான், 5600 ரூபாய் ஆர்எம்சிஆர் கமிஷன் நீங்க கட்டியே ஆகணும். அதை விட்டு வேற என்ன வரும்னு சொன்னாக்கா, எடை வைக்கிறதுக்கு ஒரு 6 ரூபாய் கூலி வரும், வண்டிக்கு போடுறதுக்கு செப்பரேட்டா சார்ஜ் பண்ணுவாங்க. அதை விட்டா டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் வரும். இதுதாங்க, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வர சார்ஜஸ். அப்புறம் வேற என்ன சொல்றேன், அவ்வளவுதான். எல்லாம் ஹாப்பியா இருங்க, நானும் ஹாப்பியா இருக்கேன். யாருக்கெல்லாம் நம்மள பிடிக்கலையோ, ஒன்னும் ஃபோர்ஸ் கிடையாது, ஒன்னும் கம்பல்சரி கிடையாது, ஜாயின் பண்ணணும்னு இது பண்ண கிடையாது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல கிடையாது. தயவு செஞ்சு யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, இந்த வீடியோ பிடிக்கல, என்ன பிடிக்கலையோ, தயவு செஞ்சு 2 கையெடுத்து கும்பிட்டு திரும்பவும் கேட்டுக்கிறேன், பிடிக்காதவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. தேங்க்யூ.